ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத பஞ்சதசோऽध्यायः புருஷோத்தமயோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச. இந்த ஸ்லோகத்திலே ஸ்ரீகிருஷ்ணர் நமது வாழ்க்கை என்பது நாம் தேடிக்கொண்டதுதான் என்பதை இந்த ஸ்லோகம் மூலம் விளக்குகிறார். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதः சனாதனः மனஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. எந்த காலத்திலும் ஜீவாத்மாவானது எனது அம்சமேயாகும். அவ்வாறு ஜீவாத்மாவாக தோன்றி இந்த மண்ணுலகத்தில் உள்ள இயற்கையின் உணர்வுகளான ஐம்பொறிகள் மற்றும் அவற்றினை இயக்கும் ஆறாவது உணர்வான மனதுடன் ஈர்க்கச் செய்து சம்சாரமாகிய போகத்தில் இழுத்து விடுகிறது. நாம் இறைவனின் அம்சம் என்றால் நாம் தெய்வீகமானவர்கள். நாம் மட்டுமல்ல, ஒரு புழு கூட தெய்வீகமானதுதான். நெழுகின்ற அந்த சிறு புழுவிற்குள் எல்லையற்ற ஆற்றலும் அறிவும் தூய்மையும் இறைவனின் எல்லையற்ற தெய்வீகமும் உள்ளது. அது வெளிப்பட வேண்டும். மகத்தான இந்த உண்மையைத்தான் இந்தியா உலகிற்கு போதிக்க வேண்டும். ஏனெனில் அது வேறெங்கும் இல்லை என்று கூறுகிறார் சுவாமி விவேகானந்தர். பொதுவாக புலன்களும் மனமும் நம்மை இழுத்து அலைக்கழிக்கப்படுவதாகவே நாம் கருதுகிறோம். ஆனால் நாம் தான் புலன்களையும் மனதையும் இழுத்துச் செல்வதாக இங்கே கூறுகிறார் கிருஷ்ணர். அதாவது நாம் தான் புலன்களையும் மனத்தையும் அலைக்கழிக்கிறோம். இதன் பொருள் என்னவென்றால், இப்போது நாம் வாழும் வாழ்க்கை நாம் தேடிக்கொண்டதுதான். இப்போது ஒரு குறிப்பிட்ட நிலையில் குறிப்பிட்ட சூழ்நிலையில் வாழ்கிறோம் என்றால் அதற்கு பொறுப்பும் நாமே. புலன்களும் மனமும் அல்ல, அவை நாம் பயன்படுத்தும் வெறும் கருவிகள் மட்டுமே என உணர வேண்டும் என்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்த பதிவிலே இதன் தொடர்ச்சியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.